இன்றைக்கு நான் மிக அருமையான ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை வழக்கம் போல் இந்த பகுதியிலே மிக அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே இப்படி பப்ளிக்கா ஒரு மீட்டிங்கை போட்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துமஸ் விழாவை எல்லா மாநிலங்களிலும் நாம் கொண்டாட முடிகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களிலே இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாத நிலைமை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த கிறிஸ்துமஸ் விழாவை மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களால் கொண்டாட முடிகிறதா என்று பார்த்தோம் என்றால் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை ஒரு வீட்டுக்குள்ளே கூட கொண்டாட முடிகிறதா என்றால் இல்லை. மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், குஜராத் போன்ற மாநிலங்களிலே கிறிஸ்துமஸ் விழாவை எனது தலைவர், என்னை நாங்கள் வணங்குகின்ற ஒரு மதத்தினுடைய தலைவர், எங்களை உருவாக்கிய தலைவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை சொல்ல முடிகிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வட மாநிலங்களிலே இல்லை. இயேசுவினுடைய மகிமையை துதித்து ஆராதனை செய்த இந்த சுதந்திரம், இந்தியா நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. நினைத்து பாருங்கள். கிறிஸ்துவத்தை, மேன்மையை உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது நம்முடைய வேதாகமம். அதற்கான மத சுதந்திரத்தை தருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனால் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை நான் இந்தியாவிலே செய்ய முடிகிறதா என்று செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை. அன்பு தோழர்களே, எத்தனை போதகர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனவேதான் இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் மணிப்பூரிலே எத்தனை தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டது. ஒரு கிறிஸ்தவ பெண் நிர்வாணப்படுத்தப்பட்டு ரோட்டிலே அலைய வைத்ததை பார்த்தீங்கல்ல டிவியில். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாரதிய ஜனதா ஆட்சி செய்கிற அந்த மாநிலங்களிலே இருந்து வருகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மதமாற்ற தடைப்பு சட்டம் என்று தடை சட்டம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் ஒன்லி பாரதிய ஜனதா நடத்துகின்ற சட்டம். எப்படின்னா, நான் ஒருத்தரை மதம் மாத்திட்டேன், அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதனால என்னை தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னா கூட ஏத்துக்கலான்னு வச்சுக்கங்க. நான் இவரை மதம் மாத்துறேன், அவர் உட்கார்ந்துருக்கவர் வேடிக்கை பார்த்தவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை காப்பியை வாங்கி என்னை கைது செய்து இந்த நாட்டினுடைய தீவிரவாதி என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாரதிய ஜனதா ஆட்சி. புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தேவாலயங்கள் அங்க கட்ட முடியல, இருக்கிற தேவாலயங்களை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்துகின்ற இந்த தமிழ்நாட்டிலே தேவாலயங்கள் புனரமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். எப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. நமக்கு ஒன்றும் தெரியல, பிரச்சனைகள் எதுவும் தெரியல. அங்கங்க இங்க பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைகளை சட்ட ரீதியாக அதெல்லாம் நம்ம சரி செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தேர்தல் நடக்க உள்ள நேரத்திலே நாம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பு தோழர்களே, எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வேஷம் போட்டு வந்தாலும், நடிகர் வேஷத்தில் வந்தாலும் அல்லது வேறு எந்த வேஷத்தில் வந்தாலும், ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயம்
எந்த சூழ்நிலையிலும் அந்த பாரதிய ஜனதா உடைய அந்த சூழ்ச்சிக்கு நாம் மயங்கி விடக்கூடாது. தயவு செய்து நம்முடைய வீட்டு குழந்தைகளையும் சரி, நம் மக்களையும் சரி, சகோதர இந்து மத சகோதரர்களையும் சரி, இஸ்லாமிய சகோதரர்களையும் ஒருங்கிணைத்து இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய நிலைமை நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. அன்பு தோழர்களே, எஸ்ஐஆர் எனக்கு முன்பாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் எஸ்ஐஆர் என்று. அந்த எஸ்ஐஆர்னா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்களா இல்லையா? எங்கப்பா சவுண்டே காணோம்? இந்த சவுண்டும் பத்தலைங்க. கிறிஸ்தவர்களை ஒழிக்கணும், இஸ்லாமியர்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த எஸ்ஐஆரே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்? செத்தவங்களை நீக்குவோம், இல்லைன்னா புதுசா சேர்ப்போம். ஆனா இப்ப என்ன பண்ணாங்க? செத்தவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறாங்களா? இன்னைக்கு உள்ள நிலைமை. இன்னைக்கு பீகார்ல எப்படி நடந்தது? 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேரை நீக்கிறாங்களே, அதுல 33% சிறுபான்மை மக்கள். அந்த சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனுடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன உத்தரவிட்டார் தெரியுமா? நம்ம கட்சிக்காரங்களுடைய ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லப் பண்ணியாச்சான்னு போய் பாருங்கன்னு சொல்லல. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியாச்சா, நீங்கள் போய் பணியாற்றுங்கள் என்று உத்தரவிட்டவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த தமிழ் சமுதாயம் எந்த சூழ்நிலையிலும் ஓட்டுரிமை பறித்து விடக்கூடாது என்பதற்காக அதை செய்தார். அன்பு தோழர்களே, அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் நாம் நிம்மதியான பெருமூச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்களோடு சேர்ந்து, அனைத்து மத சகோதரர்களோடு சேர்ந்து இணைந்து நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறந்த பொழுது மிக அருமையான ஒரு செய்தியை விட்டு சென்றார். என்ன செய்தார்? நம்மை நேசிப்பது போல அயலானையும் நேசி. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இதுதான் நம்மளுடைய கிறிஸ்துமஸ் செய்தி. இன்றைக்கு நாம் எப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்கிறோமோ அதே போல அனைத்து மத சகோதரர்களோடு அன்பு செய்து, அந்த அன்பின் பிறப்பின் வழியாகத்தான், அன்பினுடைய பிறப்பு தான் இந்த நற்செய்தி.